பார்ப்போம். ஃபஸ்ட்டு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னே கடுகு, உளுத்தம்பருப்பு, முழு ஜீரகம், பெருங்காயப் பொடி, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு 10 பல்லு பூண்டை வந்து தட்டி சேர்த்துக்கோங்க. பூண்டை போட்டு லைட்டாக வதக்கிடலாம். பூண்டு லைட்டாக வதங்கி வர டைமில் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை வந்து 2ஆ வெட்டி சேர்த்துக்கோங்க. இதுக்கு கூட ஒரு பச்சை மிளகாய் அதையும் வெட்டி சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து ஒரு பாதி வதக்கிடலாம். பாதி வதங்கின பிறகு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு சாம்பார் பொடி வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. அதையும் போட்டு லைட்டாக வதக்கிட்டு நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு 5 தக்காளி துண்டு துண்டாக வெட்டி போட்டு அதையும் லைட்டாக வதக்கிட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம குக்கரை மூடி வச்சு ஒரு 2 விசில் வச்சிடலாம். 2 விசில் வைக்கும்போது தக்காளி நல்லா வெந்துடும். இது மாதிரி நல்லா வெந்து வந்த பிறகு ஒரு மத்தை வச்சு நல்லா கடைஞ்சிருங்க. நான் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கல. இதை மாதிரி நல்லா கடைஞ்சி வச்சிட்டோன்னா தக்காளி வந்து கடையல் ரெடி ஆகிட்டுது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இதை.